வணிக நிறுவனங்களின் வாடகை மீது 18% வரி விதிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் காஞ்சிபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். சமீபத்தில் மத்திய அரசு வியாபாரம் செய்யும் கடைகள், வணிக நிறுவனங்களின் கட்டிடங்களுக்கு செலுத்தும் வாடகை மீது 18% ஜிஎஸ்டி வரியினை விதித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலம் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வரும் வணிகர்கள் மீது மீண்டும் கடை வாடகை மீதும் 18% வரி விதிப்பது வணிகர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடைகளின் வாடகை மீதான 18% வரி விதிப்பை மத்திய அரசு திரும்ப பெற்றிட வலியுறுத்தி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு காஞ்சிபுரம் மாவட்ட கிளையின் சார்பில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஏ. வேலுமணி தலைமையில், காஞ்சி மண்டல தலைவர் அமல்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைமை செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் கலந்து கொண்டு ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து கண்டன உரை ஆற்றினார். பின்னர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகளும் வியாபாரிகளும் குடை, தார்பாய், நாற்காலி உள்ளிட்டவைகளை மழையில் நனையாமல் இருக்க பிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கடைகளின் வாடகை மீதான 18% வரி விதிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், ஆண்டுதோறும் 6% கூடுதல் சொத்து வரி விதிப்பை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும், வணிக உரிம கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும், குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகளும் வணிகர் சங்க நிர்வாகிகளும் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள் ஏ. வெள்ளைச்சாமி, எஸ்.ஐ. கோபால், மாநில இணை செயலாளர் ஜி. செல்வகுமார், மாவட்ட செயலாளர் டி. வி. தசரதன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கே. எஸ். சேகர், பொருளாளர் ஸ்ரீனிவாசன், மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மண்டல தலைவர் கவிதா மெடிக்கல் உரிமையாளர் எஸ். ஞானம், மண்டல செயலாளர் ஜெய்சங்கர், மண்டல பொருளாளர் பிரதீப், மெடிக்கல் சுரேஷ் உள்ளிட்ட காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து வணிக சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சேவை சங்கங்கள், நுகர்வோர் அமைப்புகள் உள்ளிட்ட அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்.